இலங்கை கடற்பரப்புக்குள் இடம்பெற்று வரும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தவிர்ப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட கட்டிடத் தொகுதியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ளவில்லை என மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்க சம்மேளனங்களின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் டோலர் படகுகளின் வருகையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றமைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்து இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இன்றைய கலந்துரையாடலில் சில மீனவ சங்கங்களின் தலைவர்கள் வருகை தராமையால் இதன்போது எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ளவில்லை என அந்தோணி பிள்ளை எமிலியாம்பிள்ளை கூறியுள்ளார். எனவே சிறந்த தீர்மானம் ஒன்றை முன்னெடுக்கும் பொருட்டு எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்க சம்மேளனங்களின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். முழுக்க இந்தியன் தான். அவன் படுத்தான் ஐயா, இதுல இருந்து 20 கிலோமீட்டருக்கு படுப்பான். அப்ப எல்லா பலம் வந்து நாங்க விலையப்படுத்துறது, நாங்க கொண்டு போறதே 10 வேலை, அதுலதான் நாங்க சீவிக்கிறோம். அதையும் பெட்டி போட்டு போடுவோம் ரோலக்காரன். அதை விட்டு நாங்க என்னத்தை செய்யறது? இதே நாங்க எங்களை விட்டா வேற வழி தெரியாது. எங்களுக்கு கடத்தொழில விட்டா வேற மேசம் மேலையோ எதுவுமே தெரியாது. நாங்க இதைத்தான் நிக்கிறோம். இதான் எங்களுக்கு தொழில்.